இங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. அவளோட ஹஸ்பண்ட் வெளியே போனதும் அவ சூசைட் பண்ணி இறந்து போயிடுறா. அதை பார்த்து அங்க வீட்ல வேலை செய்யற லேடி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேட்காக அங்க வர்றான். வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேத்துக்குள்ளேயும் சண்டை, அதனால அந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டான்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. அப்ப ஹீரோ அந்த வேலைக்காரி கிட்ட இறந்து போன பொண்ணுக்கு யாராவது இருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்க அவ யாரும் இல்ல, அவங்க ஒரு அனாதைன்னு சொல்லி சொல்றா. அப்ப அவளோட ஹஸ்பண்ட் சொந்தம் யாராவது இருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்க அவனுக்கு ஒரு தம்பி இருக்குன்னு சொல்றா. அவனோட தம்பி என்ஐஏல ஒரு ட்ரைனரா இருக்கான். அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல அவன் வந்து பார்த்துட்டு இவங்க தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி கேட்க உடனே ஹீரோ இது தற்கொலை கிடையாது கொலைன்னு சொல்லி சொல்றான். உடனே இவன் கொலைன்னு எப்படி சொல்றீங்கன்னு சொல்லி கேட்க சூசைட் பண்ற மாதிரி இருந்தா அவ காலில் அடிபட்டு இருக்கு, அவ சேர்ல ஏறும்போது பிளட் அதுல ஆயிருக்கணும், அது மட்டும் இல்லாம ஒரு ஷால்லயோ இல்ல சேரிலயோ தூக்கு பாட்டிருக்கலாம், ரோப்ல மாட்டணுன்றதுக்கு அவசியம் என்ன இருக்கு, அவ கழுத்துல கூட காயம் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் அவளோட ஹஸ்பண்ட் வந்ததும் இந்த மாதிரி உன் ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு சொல்ல அவன் உடனே ஷாக் ஆகி பாக்குறதுக்காக போறான். அவனை யாரும் அனுப்ப விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து போனதுல இருந்து எங்க இருந்தீங்கன்னு சொல்லி கேட்க நான் ஏர்போர்ட்ல தான் இருந்தேன்னு சொல்லி சொல்றான். அந்த வேலைக்காரி இடையில சார் வந்துட்டு போனாருன்னு சொல்லி சொல்ல அதை பத்தி கேட்கும்போது அவன் ஒரு முக்கியமான ஃபைலை நான் மறந்து வச்சுட்டு போயிட்டேன், அதை எடுக்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லி சொல்றான். அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட அவங்க கிட்ட காமிக்கிறான். அதுக்கப்புறம் உடனே வந்து வேலைக்காரி கிட்டயே ஹீரோ நீ வேலை பார்க்குற இடத்துல ஒரு மர்டர் நடந்திருக்கு, அதை பத்தி ஒண்ணு நீ அவங்க வீட்டுல யாருக்காவது சொல்லணும் இல்ல அவ ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும், அதை விட்டு நீ எதுக்காக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணன்னு சொல்லி கேட்க உடனே அவ ஃபர்ஸ்ட் அவன் ஹஸ்பண்டுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா. அவன் தான் எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்லி நீ போலீஸ் கிட்ட சொல்லிருன்னு சொல்லியிருக்கான். எதுக்காக அப்படி பண்ணன்னு சொல்லி கேட்கும்போது ஆக்சுவலா அவ ஹஸ்பண்டுக்கும் அந்த வேலைக்காரிக்கும் அஃபேர் இருந்திருக்கும் போல, அதனால அவன் சொன்னது அப்படியே இவ செஞ்சிருக்கா. உங்க 2 பேருக்கு இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லி தான் அவளை கொலை பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்க இவன் நான் கொலை பண்ணலன்னு சொல்லி சொல்றா. அதுக்கப்புறம் அங்க ஒரு போட்டோல அந்த ஆளுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் அவளோட பையனும் இருக்கா. அதை பத்தி கேட்கும்போது அவ ஒய்ஃப் இறந்துட்டானோ அந்த பையன் மேல ரூம்ல இருக்கானு சொல்லி வேலைக்காரி சொல்றா. அதுக்கப்புறம் மேல போய் அந்த பையனை பத்தி கேட்க அவன் அவங்க அம்மா இறந்ததுல இருந்து ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கான், யாருக்கிட்டையும் பேச மாட்டா, தனியாவே தான் இருப்பான்னு சொல்லி சொல்றான் அவனோட தம்பி. ஹீரோ போய் அவன்கிட்ட அமைதியா உட்காந்து உங்க அம்மாவை எனக்கு நல்லா தெரியும், உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க, நீயே இன்னும் தூங்காம முழிச்சிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க அந்த பையன் எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, அதனால நான் முழிச்சு அதுல இருந்து எனக்கு தூக்கமே வரலன்னு சொல்லி சொல்றான். என்ன சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்ல நான் தூங்கிட்டு இருக்கும்போது கீழே இருக்கிற பேபி அழுதுட்டே இருந்துச்சு, நான் கீழே போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல, அதுக்கப்புறம் வந்தேன் எனக்கு தூக்கமே வரல, அதான் நான் டிராயிங் பண்ணிட்டு இருக்கேன் அவன் சொல்றான். உடனே ஹீரோ திரும்ப அந்த வேலைக்காரி கிட்ட வந்து அந்த பையன் வந்து பார்க்கும்போது இங்க யாருமே இல்ல, நீ ஏன் இங்கேயே தான் இருந்தேன்னு போய் சொன்னு சொல்லி கேட்க அவ உடனே என் வீடு பக்கத்துல தான் இருக்குது, அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு நான் என் பொண்ணு என்ன பண்றான்னு சொல்லி பாக்குறதுக்காக போனேன்னு சொல்ல ஹீரோவும் போய் அவ பொண்ணை கூட்டிட்டு வர சொல்றாங்க. அவ பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் அவ பேரு நீ என்ன கிளாஸ் படிக்கிறன்றதெல்லாம் கேட்டுட்டு எதுக்காக கொலை பண்ணன்னு சொல்லி கேட்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. அவ எப்படி கொலை பண்ணிருக்க முடியும், அவ ஏன் கொலை பண்ணணும்னு சொல்லி கேட்க அப்பதான் ஹீரோக்கு அந்த பொண்ணோட கம்மல்ல இருந்து விழுந்த கல்லும் அந்த பொண்ணு கழுத்துல காயமாயிக்கிறதும் காமிச்சிட்டு கேக்குறான். இப்ப நீ உண்மையை சொல்லலினா உங்க அம்மா இந்த பழியை ஏத்துக்குவாங்க, நீ ஜெயிலுக்கு போனா கூட கொஞ்ச நாள் திரும்பி வந்துடலாம், ஆனா உங்க அம்மா ஜெயிலுக்கு போனாங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில தான் இருக்கணும்னு சொல்ல உடனே அவளும் பயந்துட்டு உண்மையை சொல்லிடுறா. அவளை நான் தான் கொலை பண்ணன்னு சொல்லி சொல்ல என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுன்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். அப்பதான் அவளுடைய அம்மா அவளை அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்காக அங்க அனுப்பியிருக்காங்க. அங்க போய் குழந்தைகிட்ட இருக்கும்போது அந்த இறந்து போன பொண்ணு அந்த வேலைக்காரிய கூப்பிட்டுட்டே இருந்திருக்கா. அவ கூப்பிடுறான்னு சொல்லி இந்த பொண்ணு மேல போயிருக்கா. அங்க போய் பார்க்கும்போது கிளாஸ் ஒண்ணு உடஞ்சு கிடக்குது, இதை கிளீன் பண்ணுன்னு சொல்லி அவ கூப்பிடுறா. அவ போய் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு ரொம்ப அசிங்கமா பேசி எட்டி உதச்சிடுறா. அதுல கோவப்பட்ட பொண்ணு அவளை போய் அடிச்சிடுறா. உடனே 2 பேருக்கும் சண்டையாகி இவ பிடிச்ச அந்த பொண்ணை தள்ளி விட அவ போய் செவத்துல இடிச்சு தலையில அடிபட்டு மயங்கி விழுந்துடுறா. உடனே அவ பயந்துட்டு போய் அவங்க அம்மா கிட்ட சொல்ல அவங்க அம்மா வந்து பார்க்கும்போது அவ செத்து போய் கிடக்குறா. அவ செத்து போயிட்டான்னு சொல்லி அடிச்சு இந்த பொண்ணு இங்க இருந்து அனுப்பி விட்டுட்டு இவ தான் ரோப்ல தொங்க விட்டுருக்கா அவளை. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பொண்ணை கூப்பிட்டு எதுக்காக இப்படி பண்ணன்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு அவங்க அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருந்திருக்கா, ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு நல்லா படிச்சுட்டு இருந்திருக்கா, அவளுக்கு இருந்த ஒரே குறை அவங்க அப்பா யாருன்னு தெரியாதுதான், அதை சொல்லி நிறைய பேர் ரொம்ப கிண்டல் பண்ணிருக்காங்க அவளை. உடனே அவ கையை அறுத்துக்கிட்டு நீ அப்பா யாருன்னு சொல்லுன்னு சொல்லி அவங்க அம்மாவை மிரட்ட அவங்க அம்மா சொல்றா இப்ப இறந்து போன பொண்ணோட ஹஸ்பண்ட் தான் அவளோட அப்பான்னு. அதுக்கப்புறம் அவ ரொம்ப சந்தோஷமா அந்த வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. ஆனா இப்ப இறந்து போன பொண்ணு மட்டும் அவங்க 2 பேர்த்தையும் ரொம்பவுமே அவமானப்படுத்துற மாதிரியே நடத்திருக்கா, ரொம்ப அசிங்கமா பேசுறது இந்த மாதிரி வேலையே பண்ணிட்டு இருந்திருக்கா. அதனால இவன் மேல ரொம்ப கோவம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவை ரொம்பவுமே அவமானப்படுத்தியிருக்கா. அந்த கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருந்தேன், என்னைக்காவது ஒரு நாள் அவளை கழுத்து நெரிச்சு கொல்லணுன்ற எனக்கு கோவம் இருந்துச்சு, அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு, நான் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்றா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அம்மா பொண்ணு 2 பேர்த்தையும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. பாடியும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிடறாங்க. அந்த ஆளோட தம்பியும் ஹீரோவும் போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ற டாக்டர் கிட்ட ரிப்போர்ட் கேக்குறாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு தலையில அடிபட்டதால அந்த பொண்ணு இறந்து போகல, அவளுக்கு யாரோ பாய்சன் கொடுத்திருக்காங்கன்னு சொல்ல உடனே ஹீரோ அந்த வீட்டுக்கு வந்து அவ ஹஸ்பண்ட் கிட்ட இதை சொல்றான். சொல்லவும் அந்த பையன் பயந்துட்டு டம்ளரை கீழே வீசிட்டு அவன் ரூமுக்கு ஓடிடுறான். இவங்களும் பின்னாடியே போய் அந்த பையனை கூப்பிட்டு ஏன் பயப்படுற, நாங்க ஒன்னும் பண்ண மாட்டோம், என்னாச்சுன்னு சொல்லுன்னு சொல்லி கூப்பிட அவன் வெளியவே வரமாட்டேங்கிறான். அப்ப அங்க ஒரு கபோர்டு ஓபன் பண்ணவே முடியல. உடனே ஹீரோ இந்த கபோர்டோட சாவி கொடுங்கன்னு கேட்க அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அந்த சாவி தொலைஞ்சு போச்சு, அதை நாங்க ஓபன் பண்றதே இல்லைன்னு சொல்லி சொல்றான். ஆனா ஹீரோ இதோட சாவி தொலையில, இந்த கபோர்டை உங்க பையன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கான், இது அவனுடைய பர்சனல் கபோர்டுன்னு சொல்லி அந்த சாவியும் கண்டுபிடிச்சு அந்த கபோர்டை ஓபன் பண்ணிடுறான். ஓபன் பண்ணி பார்க்கும்போது அங்க உள்ள ஒரு பாய்சன் பாட்டில் இருக்கு.
அதை எடுத்து அவன் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட குடிக்க சொல்றான். அவனும் குடிக்கலான்னு போகும்போது அந்த சின்ன பையன் வந்து தட்டி விட்டுறான். உடனே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேக்குறான். நீ உண்மையை சொல்லு, உண்மையா உன் அம்மாவோட பேச்ச கேட்கற மாதிரி இருந்தா உண்மையை மட்டும் சொல்லுன்னு சொல்லி கேட்க, அப்பதான் அந்த பையன் அந்த குழந்தை அழுகுதுன்னு சொல்லி இறங்கி கீழே போயிருக்கான். அப்போ அந்த பொண்ணு தண்ணி வேணும்னு சொல்லி சத்தம் போட இவன் தான் ஜூஸ்ல அந்த மருந்து கலக்கி கொடுத்துருக்கான். எதனால இப்படி பண்ணன்னு சொல்லி கேட்க அவன் அவங்க அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கான். அவங்க அம்மாக்கும் அப்பாக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்திருக்கு. அப்போ ஒரு டைம் அவங்க அம்மா நீ என்னை விட்டுட்டு போற மாதிரி இருந்தா நான் சூசைட் பண்ணி செத்து போயிருவேன்னு சொல்ல அதை முதல்ல பண்ணுன்னு சொல்லி அவன் புருஷன் சொல்லிடுறான். உடனே மருந்து குடிக்கலான்னு சொல்லி மருந்து எடுக்கும்போது அவன் தட்டி விட்டுறான். அந்த மருந்து பாட்டில தான் இவன் எடுத்துட்டு போய் கபோர்ட்ல வச்சிருந்திருக்கான். அதை தான் இன்னைக்கு அந்த பொண்ணுக்கும் கலந்து கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் அந்த குட்டி பையனையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் மறுபடியும் கூப்பிட்டு இந்த மருந்து சாப்பிட்டெல்லாம் இறக்கிறதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. அந்த பொண்ணுடைய உடம்ப செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ரொம்ப ரேரான ட்ரக் ஒண்ணு அந்த பொண்ணோட உடம்புல யாரோ கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரின்னு சொல்ல அப்ப கரெக்டா ஹீரோக்கு ஒரு போன் வருது. அவன் இறந்து போன அந்த வீட்டுக்கு போறான். அங்க போனதும் அவனுடைய ஹஸ்பண்ட் கிட்ட அந்த வீட்டோட பக்கத்து வீட்டு ஆள் ஒருத்தன் இருக்கான். அவன் ஹீரோ கிட்ட நான் ஊருக்கு போகும்போது அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஆள் நின்னுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அப்ப அதை நான் பெரிய விஷயமா எடுத்துக்கல. நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் தெரிஞ்சது. அதான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்ல அவனை பாத்தியான்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. இருட்டா இருந்தனால முகம் எதுவும் எனக்கு சரியா தெரியல. ஆனா எங்க வீட்டு மாடியில சிசிடிவி இருக்கு. ஒருவேளை அதுல ரெக்கார்ட் ஆயிருக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்கிறாங்க. அப்ப பார்த்தா யாரோ ஒரு ஆளு வீட்டுக்கு பின்பக்கமா மேல ஏறி ஜன்னல் வழியா உள்ள போயிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே வரத பாக்குறாங்க. அதை பார்த்தது ஹீரோ இந்த கேஸ் முடியற வரைக்கும் நீங்க யாருமே இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவனும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறான். அவனுக்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கிறது இல்ல. கடைசியில அவன் ரொம்பவுமே டென்ஷன் ஆயிரான். அந்த டைம்ல அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ற டாக்டர் மறுபடியும் கூப்பிடுறாரு. அங்க போய் பார்த்தா அந்த லேப் ஃபுல்லா எரிஞ்சு கிடக்குது. எல்லா எவிடன்ஸுமே யாரும் எரிச்சிட்டு போயிருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க இறந்து போன பொண்ணோட அந்த ஹஸ்பண்டோட தம்பியோடைய போட்டோ கிடைக்குது. இவன் தான் அந்த அக்யூஸ்ட்னு சொல்லி அந்த கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றாரு. அப்ப கரெக்டா அவனோட தம்பியை பிடிக்கலன்னு அங்க போகும்போது அங்க ஹீரோக்கும் அவனுக்கும் பயங்கரமா சண்டையாகுது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கான்ஸ்டபிள் வந்து ஹீரோவை அடிச்சு போட்டுறான். அதுக்கப்புறம் அவனை கட்டி போட்டுட்டு அந்த என்ஐஏ ஆபீசர் வர்றான். வந்து இவ்வளவு சீக்கிரம் நீ இந்த கேஸை முடிப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல சொல்ல ஹீரோ என்ன அந்த பொண்ணை கொலை பண்ண மாதிரி என்னையும் கொலை பண்ண போறியான்னு சொல்லி கேட்கறான். அப்பதான் அவன் சொல்றான் அந்த பொண்ணை கொலை பண்ணது நான் இல்ல நீ தான் சொல்லி சொல்றான். ஆக்சுவலா அவன் என்ஐஏல ட்ரைனிங்ல இருந்தனால இந்த கேஸ் தனிப்பட்ட முறையில அவன் இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கான். அப்பதான் அந்த இறந்து போன பொண்ணுடைய வீட்டுல போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோ அனுப்பின லெட்டர் அங்க இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தது ஹீரோ தான் கொலை பண்ணிருக்கான்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறான். நீ தான் கொலை பண்ணிருக்க, நீ மாட்டிக்க போறங்கிறது தெரிஞ்சதுனால இங்க இருக்கிறவங்க யாராவது மேல கொலைப்பழிய போட்டு நீ தப்பிச்சுக்கலாம் ட்ரை பண்ணிருக்க. இப்ப நீ கையும் கழுவுமா மாட்டிக்கிட்ட, எதுக்காக அவளை கொலை பண்ணன்னு சொல்லி கேட்க அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த ஷேர் பண்றான். ஆக்சுவலா ஹீரோ சின்ன வயசுல இருந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கான். அவனுக்கு அவனோட அம்மா மட்டும் தான் இருந்திருக்காங்க. அவன் நல்லா படிச்சுட்டு இருந்திருக்கான். படிப்பு முடிஞ்சதும் பார்ட் டைமா வேலை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியே போயிட்டு இருந்திருக்கு. அப்போ ஒரு நாள் திடீர்னு அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். அப்படியே கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்த டைம்ல தான் அவனுடைய லவ்வர் அவனை மீட் பண்றா. அவன் வந்ததுக்கு அப்புறம் இவனோட லைஃப் ரொம்பவுமே நல்லா இருக்கு. இவனும் நல்லா படிச்சு போலீஸ் டீமுக்கு செலக்ட் ஆகுறான். அப்பதான் அவனை ட்ரைனிங்காக வர சொல்லியிருக்காங்க. அதை அவனோட லவர் கிட்ட ஷேர் பண்ணிட்டு ட்ரைனிங்ல போய் இவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுனால இவனுக்கு சீக்கிரமாவே போஸ்டிங்கும் கிடைச்சிருது. அப்பதான் இவன் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவனோட ஐயர் அபிஷியல் ஒருத்தர் கூப்பிட்டு நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ற, உனக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொல்லி சொல்ல அந்த டைம்ல அவன் லைஃபா லவ்வான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு லைஃப் தான் பெருசா தெரியுது. அதனால இவளை விட்டுட்டு அந்த ஆபீசருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்போ ஒரு டைம் ட்ரக் கடத்துற ஒரு கும்பலை அரெஸ்ட் பண்றான். அது வந்து டிவியில வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. அதுல அவன் பேட்டி கொடுத்துருக்கான். அதை பார்த்தா அவனோட லவ்வர் அவனுக்கு போன் பண்ணி நல்லா இருக்கிறியான்னு சொல்லி கேட்டு எதுக்காக என்னை விட்டுட்டு போனேன், நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லி கேட்க அவன் எதுவுமே பேச மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் இவனுக்கு கல்யாணமான விஷயம் தெரிஞ்சதும் அவனோட லவ்வர் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரின்னு சொல்லி போனை வச்சிடறா. ஆனா அவளால இவனை விடவே முடியல. கண்டினியூஸா போன் பண்ணி இவனை டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க ரெண்டு பேர்த்தோட விஷயம் யாருக்கும் தெரியாதுங்கிறதுனால அவன் இவனை பிளாக்மெயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கா. நீ வந்து என்னை கூட்டிட்டு போயிரு, என்னால இங்க இருக்க முடியாது, நம்ம ரெண்டு பேரும் வேற எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழலாம்னு சொல்லியிருக்கா. ஒருவேளை நீ வந்து என்னை கூட்டிட்டு போலேன்னா நம்மளை பத்தி எல்லார்கிட்டயுமே சொல்லிடுவேன்னு சொல்லி அவ பிளாக்மெயில் பண்ண இவன் ஒருவேளை அவ அப்படி பண்ணிட்டானா நம்ம லைஃபே ஸ்பாயில் ஆகி போயிரும் சொல்லி தான் அவளை கொலை பண்றதுக்காக பிளான் பண்ணிருக்கான். அப்பதான் அவங்க அக்யூஸ் கிட்ட இருந்து கிடைச்ச அந்த எவிடன்ஸ்ல இருந்த அந்த ட்ரக் அவன் யூஸ் பண்ணிருக்கான். அவன் வாட்ச் கண்ட்ரோலர்ல அந்த ட்ரக் எடுத்துட்டு வந்து இவகிட்ட பேசுற மாதிரி பேசி அந்த ட்ரக் இவளுக்கு கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் இவன் இறந்து போயிட்டான்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு போன் வரும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்ப போய் பார்க்கும்போது இவன் ட்ரக் கொடுத்துட்டு போனப்போ அவ பெட்ல தான் படுத்து இருந்திருக்கா. ஆனா இங்க தூக்குல தொங்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் இதுல வேற யாரோ இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்களை இதுல மாட்டி விட்டுட்டு இவன் தப்பிச்சிடலான்னு பாத்துருக்கான். இந்த டைம்ல தான் கையும் கழுவுமா மாட்டிட்டேன்னு சொல்ல அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவன் உடனே வேன்ல போகும்போது ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அப்ப அவனோட லவ்வர் அவன் முன்னாடி வந்து ஒருவேளை இதெல்லாம் எதுவுமே நடக்காம நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி சொல்றா. அவனும் அப்படி ஒருவேளை இவங்க சேர்ந்து இருந்தாங்கன்னா லைஃப் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ற மாதிரி இந்த படத்தை அப்படியே முடிச்சிடுறாங்க.